வணக்கம். செல்வாக்கு மிக்க சில கருத்துக்களையும் உரைகளையும் நாம ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிறது பில்லி கிரஹாமோட ஒரு ரொம்பவே பிரபலமான பிரசங்கம். அதோட அமைப்பு, அது சொல்ல வர்ற செய்தி, இதெல்லாத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பில்லி கிரஹாம் ஆரம்பிக்கும் போதே நேரா பயமுறுத்தல்ல இறங்கல. அதுக்கு பதிலா ஒரு கேள்வியோட தான் தொடங்குறார். இயேசு ஒரு அற்புதம் வேணும்னு கேட்ட மத தலைவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அதே கேள்வியை தான் இவரும் கேட்கிறார். அதாவது, நம்மள சுத்தி நடக்கிற பெரிய ஆன்மீக மாற்றங்களை, இந்த காலத்தின் அறிகுறிகளை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இங்க ஒரு ஆச்சரியமான ஒப்பீட்டு அவர் கொண்டு வர்றார். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு மழை வருமா வராதான்னு வானிலையை நாம எவ்வளோ கரெக்டா கணிக்கிறோம். ஆனா நம்ம காலத்தோட ஆன்மீக அடையாளங்களை, முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்க மட்டும் தவறிடுறோம் இல்லையா? இதுதான் பிரசங்கத்தோட மையப்புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான் தரேன்னு சொல்லப்படுது. அது தீர்க்கதரிசி யோனாவின் அடையாளம். அதாவது யோனாவோட கதை, கடவுள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட நினைச்ச ஒரு மனுஷனோட கதை. ஆனா இது வெறும் யோனாவோட கதை மட்டும் இல்ல, ஒரு வகையில நம்ம எல்லாருடைய போராட்டத்தையும் இது காட்டுது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். கிராஹாம் சொல்ற அந்த மைய பிரச்சனை என்ன? ரொம்ப சிம்பிள். மனித இனம் கடவுள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலையில இருக்கிறது தான் அது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சீங்களா? கிராஹாம் எப்படி ஒரு ஆன்மீக கருத்தை விளக்க சாதாரண புவியியல பயன்படுத்துறார் பாருங்க. யோனா துறைமுகத்துக்கு கீழே போறான். அதாவது, அவன் தப்பு செய்யும்போது அவன் பயணம் கீழ் நோக்கி இருக்கு. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றார்னா, பாவத்தோட பாதை எப்பவுமே நம்மள கீழ் நோக்கி தான் கொண்டு போகும்னு சொல்றாரு. அப்போ கிரஹாம பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு பழைய கதை கிடையாது. இது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு உலகளாவிய மனித நிலை. யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே ஏதோ ஒண்ணுல தப்பிச்சு ஓடதானே பாக்குறோம் இல்லையா? அடுத்து பாருங்க, யோனாவோட அந்த தப்பிச்சு ஓடுறத நம்மளோட இன்றைய வாழ்க்கையோட எப்படி கனெக்ட் பண்றாருன்னு. நம்ம மனசுல ஒரு அமைதி இல்லாதப்போ, இல்ல ஒரு ஆன்மீக அழைப்பை ஏத்துக்க முடியாம தவிக்கும் போது, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நாம என்னெல்லாம் செய்யறோம்னு ஒரு லிஸ்டே கொடுக்கறாரு. அப்போ இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்படி தப்பிச்சு ஓடுறது ஒரு பாதிப்பும் இல்லாத விஷயம்னு நினைக்காதீங்கன்னு கிராஹாம் சொல்றார். அதுக்கு கண்டிப்பா ஒரு விலை இருக்கு, நாம தவிர்க்கவே முடியாத ஒரு இறுதி விலை இருக்குன்னு எச்சரிக்கிறார். சரி, இப்படி தப்பிச்சு ஓடுற ஒரு நிலைமையில இருந்து கிரஹாம் நம்மள ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு கூட்டிட்டு வர்றாரு. அதுதான் வாழ்க்கையோட 2 சாலைகள். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை தேர்வை பத்தி ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை இங்க அவர் வைக்கிறாரு. இங்க பாருங்க, அந்த 2 சாலைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்ளோ தெளிவா காட்டியிருக்காருன்னு. ஒன்னு அகலமான ஈஸியான பாதை, இன்னொன்னு குறுகலான கஷ்டமான பாதை. 2 பாதைகளுக்கும் பயணங்கள் மட்டும் வேற இல்ல, அது போய் சேர இடமும் முற்றிலும் வேற. அதாவது, குறுகிய சாலையை தேர்ந்தெடுக்கிறதுனா நாம தெரிஞ்சே கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம்னு அர்த்தம். இதுதான் புதிய ஏற்பாட்டோட ஒரு முக்கியமான போதனைன்னு கிராஹாம் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. சுலபமான வாழ்க்கைக்கு இங்க உத்தரவாதம் இல்லைங்கிறது தான் விஷயம். ஓகே, பிரச்சனைய பார்த்தோம், நாம எடுக்க வேண்டிய தேர்வையும் பார்த்தோம். இப்போ இதுக்கு தீர்வு என்ன? இந்த பிரசங்கம் ஒரு தீர்வையும் நமக்கு கொடுக்குது. அது என்னன்னா, ஒரு 2வது வாய்ப்பு. கதை மறுபடியும் யோனா கிட்டயே வருது. ஞாபகம் இருக்கா? அவன் வாழ்க்கையோட அடிமட்டத்துக்கே போயிட்டான். ஆனா அங்க அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதுதான் இந்த பிரசங்கத்தோட மைய கருத்தான மீட்புங்கிற விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. அப்போ இந்த 2வது வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறது? அதுக்கான ஷாவிதான் மனம் திரும்புதல். இது வெறும் ஃபீல் பண்றது மட்டும் இல்ல, நாம போற பாதையே தப்புன்னு உணர்ந்து அப்படியே யூ-டர்ன் அடிச்சு ஒரு புது வழியில நடக்க ஆரம்பிக்கிறது தான் உண்மையான மனம் திரும்புதல்னு அவர் சொல்றார். நினைவேல என்ன நடந்ததுன்னு பாருங்க. யோனா கீழ்ப்படிந்து பிரசங்கம் பண்றான், மக்கள் அதை நம்புறாங்க, மனம் திரும்புறாங்க, கடைசியா மன்னிப்பு கிடைக்குது. பாத்தீங்களா அந்த வரிசைய? கீழ்ப்படிதல் நம்பிக்கைக்கு வழிவகுக்குது, நம்பிக்கை மன்னிப்புக்கு வழிவகுக்குது. இதுதான் அந்த இறுதி தீர்வு நடைமுறைக்கு வர்ற விதம். இங்கதான் கிரஹாம் நினிவே கதைய நேரடியா கிறிஸ்தவ செய்தியோட இணைக்கிறாரு. சிலுவையில கிறிஸ்து செஞ்ச தியாகத்தால மன்னிப்புங்கிறது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. சரி, நாம இப்போ இந்த பிரசங்கத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன? அதுதான் இறுதி முடிவு. இத கேக்குற ஒவ்வொருத்தரையும் ஒரு முடிவு எடுக்க வைக்கிறது தான் இதோட நோக்கம். இங்க பாருங்க, கிராம் ரொம்ப தெளிவா சொல்றார். நீங்க ஆம் சொல்லலாம், இல்லை சொல்லலாம், இல்ல யோசிக்கணும்னு கூட சொல்லலாம்.
ஆனா எது சொன்னாலும் அது ஒரு முடிவுதான். நடுவுல நிக்கிறதுக்கு இங்க இடமே இல்ல. உங்க தயக்கம் கூட ஒரு விதமான முடிவுதான்னு அவர் வாதிடுறார். கடைசியா அவர் ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. நீங்க எடுக்கிற முடிவை மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்காதீங்க, அத ஒரு பொதுவான செயல் மூலியமா உறுதிப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அந்த குறுகிய பாதையில பயணிக்க இது ஒரு முக்கியமான அவசியமான ஸ்டெப்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆஹா, இந்த முழு பகுப்பாய்வும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது. வாழ்க்கை ஒரு சாலைனா அந்த சாலைக்கான வரைபடத்தை, அதாவது மேப்ப வரையறது யாரு? இது வழிகாட்டுதல், தேர்வு, அதிகாரம்னு நம்ம வாழ்க்கையோட ஆழமான விஷயங்களை பத்தின ஒரு கேள்வி.